இப்போ ரோட்டுகளுக்கு வந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஸ்பீட் அண்ட் நான் கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. இன்றைய தினம் அதெல்லாம் அப்படி ஃபாரண்ட் போய் விழுந்துருக்கு பாருங்க, கீழே இடிச்சு விழுந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் நேற்றைய தினத்தில் தான் இடிஞ்சு எல்லாமே வந்து கிரவுண்டை பாருங்க. அது முன்னுக்கு நிற்கவே பயமாக கிடக்குது. பெரிய ஒரு மரத்தை வந்து பிரட்டி இருக்குது, ரோட்டுக்கு வந்துருக்கு. இந்த கரையில இருந்து 100-150 மீட்டருக்கு தூரத்தான அந்த தண்ணி நிற்கிறது. இந்த வீதிகளுக்கு ஏறிடும் அரைச்சி எவ்வளோத்துக்கு எடுத்துருக்குதுண்டு எங்கே மட்டும் எடுத்துட்டு பாருங்க தண்ணியை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து நிற்கக்கூடிய இந்த கடற்பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதி. இன்றைய தினம், அதாவது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து நிற்கிது. அதாவது ரோட்டுக்கு வந்து வீதிக்கு ஏற போகிற ஒரு நிலைமையில் தான் வந்து நிற்கிது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இலங்கையில் வந்து நிறைய மாவட்டங்களில், அதாவது வடக்கு பகுதியையும் சேர்த்து அதிகளவான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அதிகளவான காற்றும் வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எங்களுடைய பகுதிகளில் வந்து நேற்றைய தினமே வந்து மிகப்பெரிய அளவில் கடல் அலைன்றதை அடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய, முன்னுக்கு இருக்கக்கூடிய வீதிகளை கூட அப்படியே விழுத்தி இருக்குது கீழே. ஸோ அந்த ஒரு காணொலியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் முக்கியமான சில கடல் பகுதிக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த கடல் பகுதிகளில் அலைகள் வந்து எப்படி அடைச்சிருக்குது, ஸோ இப்போ வந்து அங்கே நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம். ஸோ எங்களோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க, போயிட்டு என்னென்ன, அதாவது புயல் அடித்ததால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, இப்போவும் வந்து சரியான காற்று தான் அடித்து கொண்டு இருக்குது கடற்கரை பகுதிகளில் சொல்லி, ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்கலாம் வாங்க. மெதடிஸ் பெண்கள் உயர்தர பாடசாலை, தேசிய பாடசாலை அப்படின்னு சொல்லுறது. இப்போ நாங்கள் பருத்தித்துறை பகுதியில் தான் நிற்கிறோம். பருத்தித்துறையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு இருக்கிற வீதிகள் எல்லாம் நனைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து மழை பெய்த தண்ணி இல்லை, இதெல்லாமே வந்து கடல் தண்ணி. இப்போ வந்து அலைகள் கூட அடிக்கிறதால இந்த கடல் அலையில் இருந்து அப்படியே எத்துப்பட்டு மேலால் வந்து நிற்குது தண்ணி. கிட்ட போய் காட்டுன்னு பாருங்கள். இந்த இங்கெல்லாம் அலை அடிக்கும்போது அப்படியே தண்ணி வந்து வெளியில் எத்துப்படுது. இன்றைக்கு வந்து கூட இது கொஞ்சம் அலையை அடித்து கொண்டு, அதாவது தான் இப்படி எத்தி வந்து இந்த கடல் தண்ணி தான் இப்போ வெளியில் வந்து கொண்டு இருக்குது. சும்மா வந்து இலங்கையில் தெரியும் வெதர் அப்படின்றது கொஞ்சம் மோசமாக தான் போய் கொண்டு இருக்குது காலநிலை இருந்தது. இன்னும் வந்து அதிகமான மழை வந்து யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு மாவட்டத்தை பெய்யக்கூடும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் நிற்க அப்படி தண்ணியெல்லாம் எத்துப்பட்டு கொண்டு, நாங்கள் கலைச்சி கொண்டிருக்கவே முகத்துக்கு எத்துப்பட்டு கொண்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அலைன்றது கூடுதலாக தான் அடிக்க வலிக்கிட்டு அதிலெல்லாம் மெத்தப்பட்டு மேலே தண்ணி வந்து கடல் கடை பாருங்க எப்படி அடிக்குதுன்றது. வந்து அலைந்த வேகம் கூடுதலாக இருக்கிறதால தான் இப்படி வந்து, அதாவது அதிக இதில் அடித்து பிறக்கிற தண்ணி தான் இப்போ ரோட்டுகளுக்கு வந்து அப்படியே போய் கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கருத்து சுவை காப்பீடு நிற்கிறோம், பழைய காப்பீடு தான். அதுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். ஆனால் இதில் பாருங்கள், இது எல்லாமே கடல் தண்ணி தான். அதாவது அடிக்கிற அலைன்றது தான் அடித்து என்னோட சரியான ஸ்பீட் அண்ட் ஓம்மா இன்னும் அப்படி அடிக்குது காற்று அலை. அதை காற்று கூட அடிக்கிறதுலாம் அலையும் வந்து இப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. இது எல்லாமே அப்படியே கடல் தண்ணி தான் இது எல்லாமே. சரி, அதாவது நாங்கள் கூட எதிர்பார்க்கல இந்த இடத்துல வந்து இவ்வளோ அலையெல்லாம் அடிக்க மாட்டோம். இதுக்குள்ள நிற்கிறது இல்லை, அதாவது ரோட்டுக்கு இப்போ வீதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளையாடிச்சா இந்த தண்ணி எல்லாம் வந்து வீதிக்கு வந்துடும். இந்த காற்று அடிக்குதுப்பா. அதுவும் அங்கே பக்கத்தில் இருக்கிற கட்டிடம் எல்லாம் நினைஞ்சிருக்கு பாருங்க, இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கட்டிடம் அதுகள் எல்லாம் எங்கே மட்டும் எடுத்துட்டு பாருங்க தண்ணியை. இது வந்து வளமையாக அப்படி இருக்கிற இல்லை, இந்த கடல்ன்றது வளமையாக அப்படி இருக்கிற இல்லை. இன்றைக்கு தான் இப்படி தண்ணி வந்து இங்கே வந்து அடித்து கொண்டிருக்கும். அது இதுக்குள்ளேயே வந்து பாருங்க அடித்து தண்ணி எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லு. இதே நிலைமை வந்து இப்படி எதோட வந்து இது வந்து அப்படியோ வீதிக்கு வர முன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து சில தீவு பகுதிகளில், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில தீவு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தண்ணின்றது அப்படி எதிர் தீவுக்குள்ளே வந்து போயிருக்குது. நெடுந்தீவுலையெல்லாம் சரியான தீவுக்குள்ளேயே வந்து வெள்ளங்கள் போயிருக்குது இந்த முறை. அதாவது இன்றைய தினம் போயிருக்குது எல்லாம் பாருங்க அப்படியே தலைக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன், இது வந்து சாதாரணமாக அப்படி இருக்கக்கூடிய கடல் பகுதி இல்லை. இதெல்லாம் வர முடியாதவங்களோட ஆக்ரோஷம் அடிக்குது. இங்கே அதை பார்க்கவே பயங்கரமாக கிடக்கு அலை அடிக்கிறத. இது வந்து கொஞ்சம் மண்டா இந்த தண்ணி எல்லாம் மேலே வந்துடும் போலடக்கு. அந்த இடத்துக்கு வந்து இப்போ மேலான தண்ணி வந்து கொண்டிருக்கும் இந்த பகுதிகளில்.
அதாவது கடல் தண்ணியே ஃபுல்லாக மேலே வந்து இந்த வீதிகளுக்கு ஏறி இருக்கும். கொஞ்சம் வேண்டாம் அப்படியே வந்து மேலே ஏறும்போது தான் கிடக்கு மொத்தமாக கடல் தண்ணின்றது. இப்போ பாருங்கள் அலை வரைக்கும் இல்லை, அப்படியோ ஏதோ ஃபுல்லாக கடல் தண்ணி ஃபுல்லாக அப்படியே மேலே ஏறி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. சரியான பயமாக கிடக்கு அதில் நிற்கிறதுக்கு. ஐயோ அங்காலையெல்லாம் என்ன அடி அடிக்குது. உங்களோட ஊரில் வந்து என்ன மாதிரியோ தெரியல. கடல் சைட்டில் இருக்கிறவங்க வந்து மிக மிக அவதானமாக கவனமாக இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பெரிய அளவில் காற்று வீசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கவனமாக இருக்குது. எனக்கு இதில் பார்க்குறதுக்கே இந்த கடலை வந்து சரியான பயமாக இருக்குது. அப்படி என்னது பெரிய அளவில் அலை வந்து சரியாக அடிக்காட்டிக்கும் இந்த கடல் தண்ணின்றது சரியான உயர்வடைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஃபுல்லாக கடலுக்குள்ளே போயிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ கொண்டிருக்கிறது பருத்தித்துறை தும்பளை வீதியால் வந்து போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ எங்களால் வந்து நாங்கள் இப்படியோ மூர்க்கம் கடற்கரை பகுதிக்கு போகிறோம். ஸோ அங்கேயும் வந்து சரியான சேதங்கள் இந்த முறை, அதாவது இந்த மழை பெய்ததால் அதாவது புயல் அடித்ததால் வந்து சரியான மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். கனத்த நாடுகளுக்கு அந்த இது வருது தானே, அதோட உயரத்து வேண்டியது உடனே இங்கே வந்துடுது. பெரிய ஒரு அந்த அந்த அவலாம் அந்த கட்டெல்லாம் அடிச்சு போய் கட்டெல்லாம் அடிச்சு இதே மாதிரி முதலெல்லாம் நடந்திருக்கா? முதல்ல சுனாமி அளவோட சுனாமிக்கு பிறகு அப்படி இல்லை, இதுதான் இப்படி தான் நடக்குது. அது இப்போ என்ன மாதிரி அது என்ன வேலைப்பாடுகள் செய்யணும் மக்கள்? இப்போ இந்த ரோட்டுக்கு வந்துடுது கண் ரோட்டுக்கு வந்துட்டோன்னே அந்த ரோட்டு மூக்கத்துக்கு இப்படி இதால் போய் அங்கே மூக்கத்துக்கு ரோடு போகுது. அந்த அது அங்கே வந்து அது இந்த குணதானைங்க இரும்புற மிடக்கு. அப்போ அதில் இருந்து கடை கொஞ்சம் மூடுறது கூட 1 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அப்படியே இது முன்னே அது அங்கால அது மூக்கம்ன்றது மூக்கம் கடற்கரைன்னு பேர் வந்து காரணம் தெரியும், எங்களுக்கும் தெரியும். மூக்கம் கடற்கரை. ஆனால் இப்போ இந்த முறை அந்த அதிக காற்றுகளால் இந்த சேதம். ஆமாம். இன்றைக்கு என்ன மாதிரி கடலால் அடிக்கிறது கூடவா தான் இருக்கேன். மிஞ்சலில் தண்ணி ஏறி இருக்குது ரோட்டுக்கு, மூர்க்கத்தில் மட்டும்தான் ஏறி இருக்குது. அதில் இந்த முறை தான் ஏறி இருக்குது குறைவு. இங்காலே பகுதிகளில் இங்கே கடல் பகுதி ஏறி இருக்கிற மாதிரி மேலே இங்கால இல்லை. அப்படியே இப்படி இல்லை என்ன இந்த கடல் சரியான உள்ளுக்கு தான் நிற்கிறதா என்ன சரியா? இப்போ ரோட்டு கிட்ட வந்திருக்குது என்ன கடல் கடல் பகுதின்றது இவ்வளோ தூரமாக வார இல்லையா? முன்னுக்கு இவ்வளோ தூரமாக முன்னுக்கு வார இல்லையா? இழுக்குது உங்களை கூட கொண்டு போய் பயமா இருக்கு. இழுத்து கொண்டு போயிடும். இன்றைக்கு போயில தான் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இருந்த கரை வந்து இவ்வளோ தூரம் பாருதோம் முன்னுக்கு. இந்த புறம் வந்துருக்கேன் இந்த அலைக்கு, அதாவது இந்த இண்டை கடிச்ச புயலுக்கு தானே இவ்வளவு முன்னுக்கு வந்துருக்குது. சரியான காத்தடிக்கு வந்து கருவாட்டு கடை. கருவாட்டு வந்து இங்கே சரியான ஃபேமஸ். பருத்தித்துறை கருவாடு வந்து சரியான ஃபேமஸான இடம் இந்த கடையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கருவாடு எல்லாம் கருவாடு எல்லாம் இருக்குது. சின்ன கடல் பகுதிகள் தான் இதில் ரோட்டு வீதியில் பாருங்க இப்படி அரைச்சி எவ்வளோத்துக்கு எடுத்துருக்குதுண்டு. கடல் பகுதின்றது அந்த வீதிகளோட அரைச்சி எடுத்துருக்கு. இன்னும் இதே நிலைமைகள் வந்து தொடர், அதாவது கடல் தண்ணியை அரிக்கும்னு சொன்னால் இந்த வீதிகள் எல்லாம் கூட கீழே விழுந்து போயிடும். கீழே எல்லாம் வந்து இந்த பகுதியெல்லாம் விழுந்துருக்கு பாருங்க. அதாவது கல்லெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அது வந்து இது வந்து இப்போ கிட்டடியா நேற்று இல்லாடிக்கு முந்தின நாள் வந்து இந்த அலை அடித்ததால தான் இதெல்லாம் விழுந்துருக்கு. அப்படியே மணல் அந்த மண்ணெல்லாம் மீன் இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் மூர்க்கம் கடற்கரைக்கு அந்த பகுதியில் தான் நிற்கிறோம். இந்த பகுதியெல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நேற்றைய தினத்தில் தான் இடிஞ்சு எல்லாம் வந்து விழுந்துருக்கு. இது நேற்று விழுந்த இதெல்லாம் நேற்று தானே? நேற்றைக்கு தான் விழுந்தது. ஆ காத்தனைக்கு பிறகு நாளைக்கு நானே காத்திருக்கிறேன். பிறகு வந்து இந்த இடங்கள் வந்து காற்று கூட நிற்கிறதால அலையன்று அடிக்கிற வேகம் வந்து கூடி கொண்டிருக்கு. அதால தான் இந்த இடங்கள் எல்லாம் வந்து இப்படி அரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. தென்னை மரம் எல்லாம் அதில் நீங்கள் தென்னை எல்லாம் பாருங்கள் வேரோட வந்து ஒடி இருக்குது.
அந்த வடிவ ஒளியில் தெரியுது. இன்றைக்கு தான் இதில் அரைப்பட்டு போயிருக்கு. உள்ளுக்கு வந்து அப்படி அரிச்சு ஃபுல்லாக விழுந்துருது. இங்காலயம் வந்து இந்த சின்ன சின்ன கட்டிடங்களையும் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் அப்படி பாரண்டு போய் விழுந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் இன்றைக்கு விழுந்து, நேற்று தான் இந்த இதெல்லாம் விழுந்துருக்கு. நேற்று இரவு தான் விழுந்துருக்கு எல்லாம். இப்படியே பாரண்டு போய் கீழே கிடக்கு. அதில் இருந்த அந்த சின்ன சின்ன கட்டுகள் அதுகள் எல்லாமே உடைச்சிருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் விளாட்ற சர்க்கேஸ் அதுகளோட சின்ன கிரவுண்டு மாதிரி அந்த இடத்துலையும் பாருங்க கீழே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே அரிக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ தூரம் பாருதோ இந்த ஆண்டு தான் இப்படி வந்திருக்கு. அந்த 150 மீட்டர் கங்காலாம் இருக்கு. 150. இந்த கரையில இருந்து 100-150 மீட்டருக்கு தூரத்தான நம்ம அந்த தண்ணி நிற்கிறது. ஆனால் இந்த மூட்டை தான் நிலை வந்து கூட காற்று கூட அடிக்கிறதால இப்படி வந்திருக்கு தானே. இந்த வருஷம் 2025-26 தானே இவ்வளோ தண்ணி வந்து உள்ளே வந்துருக்கு. இந்த இடம் தான் நீங்கள் சரியான பயங்கர சத்தமாக தான் கிடக்கு. என்ன சத்தம் இதோட கூட சத்தம் மாறுது. ஆனால் என்ன இந்த தண்ணி இப்போ இந்த மூலம் பகுதிகள், அதாவது இதில் எல்லாம் கல் எல்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டைக்கு தான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் தான் இதுகள் வந்து போட்டிருக்கணும். அளவு வந்து 150 மீட்டருக்கு அங்கால இருந்த கடல் பகுதின்றதை அப்படியே அடித்து கொண்டு வந்து எங்கே மட்டும் வந்திருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரத்தை வந்து அடித்து கொண்டு கடலுக்குள்ளே போயிட்டுது. விளாட்ற இந்த கிரவுண்டை பாருங்க. அந்த முன்னுக்கு நிற்கவே பயமாக கிடக்குது. இப்போ தான் அலை வந்து அடித்து கொண்டு இருக்குது. பெரிய ஒரு மரத்தை வந்து பிரட்டி இருக்குது பாருங்கள். நல்ல பச்சை மரம் உண்டு, நல்லா பச்சையாக நிற்குது இந்த மரம். இன்றைக்கு நேற்று தான் இந்த பகுதியில் வந்து இந்த மரம்ன்றது பிரட்டி இருக்குது. பார்த்துங்க, மரத்தின் வேரையே வந்து அரிச்சு பிரட்டக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய அளவான தண்ணின்றது இப்போ வந்து கரையில் அடித்து கொண்டு இருக்குது அலைன்றது. இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எப்படி விடப்பட்டிருக்குதுன்ட்டு. இங்கே மட்டும் வெள்ளம் வந்திருக்குது. சீசோ அதெல்லாம் எல்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிடும் போல இருக்குது இந்த பகுதியெல்லாம். கீழே பாருங்க, இன்னும் வந்து ஃபுல்லாக விளையில அவ்வளோ தூரம் இருந்திருக்குது. அந்த கீழானது இந்த கீழ் பகுதிகள் எல்லாமே அவ்வளோ தூரம் அடிச்சிருக்குது. இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நல்ல நீட்டாக இருந்த பகுதிகள் இதெல்லாம். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சு பாருங்கள். எல்லாம் வந்து பொலித்தீன் பேக்குகள் ட்ரெயின் கோட்டங்களோடு தான் போகிறாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் இப்போ வந்து மழைக்கு தான் ஒதுங்கி இந்த தும்பளை வீதிக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்துக்குள்ளே நிற்கிறோம். வந்து அதிகமான ஒரு தூரல் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சது. நான் இந்த மலைக்குள்ளே வந்து பெரும்பாலும் நினைக்கிறேன் நாட்களை. இந்த தும்மலையில் இருக்கிற இந்த கட்டிடம் வந்து ரொம்ப பழமையான ஒரு கட்டிடம். நான் நினைக்கிறேன் இது உள்ளாந்தர் கால கட்டிடமாக இருக்க வேணும். இது சரியான பழமையான ஒரு கட்டிடம். ஸோ இந்த பகுதிகளெலாம் நாங்கள் இப்போ வந்து எங்களை தும்பளை பீச்சுக்கு போனாங்க. தும்பளை மூர்க்கம் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இதுக்குள்ளே இப்போ வந்து நிற்கிறோம். அவங்க எல்லாருமே இப்போ மலைக்கு தானே ஒதுங்கி அதுக்குள்ளே கடைகளுக்குள்ளே போயிட்டு நிற்கிறாங்க. பட்டம் ஒன்று நிற்கிது பாருங்க. மலைக்குள்ளே வந்து அந்த பட்டம் ஒரு நிற்கிது மேலே. சரியான பெரிய பட்டமாக இருக்க வேணும். பட் இங்கே வந்து சரியான காற்று மழைன்றது அதுலேயும் கூட அந்த பட்டங்கள்ன்றது வந்து அவ்வளோ தூரத்தில் நிற்கிது, விழாமல் நிற்கிது. இங்கெல்லாம் பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்குது. எல்லாம் பாருங்க, தொடுவ பட்டங்கள் மேலே நிற்கிது. அதான் தொடுவ பட்டம். அதனால் வந்து போகுது. பட் வெளியில் போகல. அது என்ன மழை பெய்து கொண்டு இருக்குது. பேர் வந்து தெருமுடி தொல்லியல் திணைக்களம். அதாவது யாழ்ப்பாணத்தின் பழமை வாழ்ந்த மரபுரி சின்னங்களில் ஒன்றாக தெருமுடி தொல்லியல் திணைக்களத்தினால் 2019ஆம் ஆண்டு இந்த மடம் வந்து சுவிஸ் நிறுவனத்தின் உதவியோட மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்குது. அந்த மடம் தான் இது. அதாவது ஒரு ரொம்ப பழமையான ஒரு மடம். அது ஆட்கள் வந்து தங்கியிருந்து போகிறதுக்கான ஒரு மடம் தான். அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க. பெருசாக தான் கட்டியிருக்காங்க. நாங்களே ஒரு சைட்டில் இருக்கிற ஒரு வாசலில் தான் இந்த ஒரு படிக்கட்டில் தான் ஏறி நிற்கிறாங்க. வந்து அந்த காலத்தில் இருக்கிற மடங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. வந்து அழிக்கப்பட்டது நிறைய இடங்கள்ல இல்லை. அந்த காலத்தில் இருக்கிற மடங்கள் இருக்கிற கல்வி நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க. நடந்து போகிறவங்க வந்து இப்படியான இடங்களில் போய் முனைப்பாடு அவரை கூட வீட்டு பிள்ளைகளில் கூட இப்படியான மடங்கள் அந்த காலத்தில் அதாவது ஆட்கள் அதிகமாக நடந்து காலப்பகுதிகள் பழமையான காலப்பகுதிகள் வந்து எல்லாட்ட வீட்டுக்கு முன்னாலேயும் தென்னை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மடம் தான் இந்த மடம்.
பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க.